கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, தசைப்பிடிப்பு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒத்தடம் கொடுப்போம். இதுல நிறைய விதமா கொடுத்துக்கலாம். ஈவன் சுடு தண்ணி வச்சும் கொடுத்துக்கலாம், கல்லுப்பு வச்சு கொடுத்துக்கலாம், எலுமிச்சம்பழம் வச்சு கொடுத்துக்கலாம், இலைகளை வச்சு இலக்கிளி கொடுத்துக்கலாம், சூர்ண கிளி விதமான ஒத்தடம் இருக்கு. ஈவன் ஐஸ் கியூப் வச்சு கூட நம்ம ஒத்தடம் கொடுத்துப்போம். முடக்குவாதத்துக்கு சிறந்ததான ஒரு ஒத்தடம் என்னன்னா தவிடு ஒத்தடம். முடக்குவாதத்துல சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் வலி இருக்கும், ரொம்பவே வீக்கா இருக்கும், அசைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும், தொடும் போதும் ரொம்ப பெயின் இருக்கும். சோ அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா தவிடு வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். தவிட வெறுமனே சட்டியில போட்டு கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கு அப்புறமா கிளி கட்டி எந்தெந்த மூட்டுகள்ல வீக்கம் வலி இருக்கோ அந்த இடத்துல மிதமான சூட்ல ஒத்தடம் கொடுக்கணும். ஏன்னா முடக்குவாதத்தினால அவதிப்படுறவங்க ரொம்ப வலியினால துடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான பிரஷரும் கொடுக்க கூடாது. மிதமான சூட்ல மிதமான ஒத்தடமா கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வர வர இந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் குறைஞ்சிருச்சுனாலே நமக்கு கை கால் அசைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த வலியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுறத நம்ம உணரலாம்.